ஹே நண்பர்களே, இன்று இந்திய குடியரசு தினம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் இதுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்பும் விஷயம் இதுதான். நீங்கள் ஒரு நாட்டில் குடிமகனாக வாழும்போது, அரசியலமைப்பு உங்களுக்கு எல்லைகளுக்குள் வாழ உரிமைகளை தருகிறது. அதே நேரம் எல்லைகளை தாண்டாமல் பாதுகாக்கிறது. உதாரணமாக, பிரிவு 21 உயிர் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை பற்றி பேசுகிறது. அது மற்றவர் உயிரை எடுக்கும் உரிமையை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாக்கிறது. அதேபோல் பிரிவு 25 உங்கள் நம்பிக்கையை கடைபிடிக்க, அறிவிக்க, பரப்ப உரிமை தருகிறது. இந்த அரசியலமைப்பு குடிமகனாக வாழ்வதற்கான அடிப்படை விதிகளை தருகிறது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதேபோல கிறிஸ்தவராக வாழ நமக்கான அரசியலமைப்பு தேவனுடைய வார்த்தை. அது நம்மை பாதுகாத்து, வழிநடத்தி, கிறிஸ்து தந்த வாழ்க்கையை வாழ உதவும். எனவே ஒரு நாட்டிற்கு அரசியலமைப்பு முதுகெலும்பாக இருப்பது போல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவனின் வார்த்தையை முதுகெலும்பாக வைத்திருக்க சவால் விடுகிறேன். கருத்து எழுதி இதை யாருடனாவது பகிர்ந்து தேவனின் வார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள நினைவூட்டுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.